வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் அடுப்பில் டபரா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய், ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, 2 லவங்கங்க, அவ்வளோதான். நல்லா 2 பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வச்சு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டுங்க, நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ கறி 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி வெட்டி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் தயிர் ஊற்றிக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கிளறி விட்டுனே இருங்க, அடி பிடிக்கும். இல்லைன்னா நான் கறி ஒரு 2 விசில் விட்டு அவிச்சு எடுத்துருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா ரைஸ் நல்லா வெந்திருக்கும், கறி நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம அப்படியே போட்டோன்னா கறி வேகாது. அதனால் ஒரு 3 விசில் விட்டு கறி வேக வச்சு தாங்க எடுத்திருக்கேன். கறியை போட்டு நல்லா கிளறி விடலாங்க. வாங்க, இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. மசாலா நல்லா எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க.
நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கறி அவிச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க. அடியில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரைங்க இது. ரொம்பவே வாசனையாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் அடுப்பை பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு புதினா போட்டு இந்த புழிஞ்சு விட்ட லெமனோடைய சக்கை எடுத்து அதில் போட்டுடலாங்க. ஒரு பட்டை போட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி வந்து ஒரு 3/4 பாகம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி அரிசியில் இது மாதிரி தண்ணி வந்து அரிசியில் வேக வச்சு செய்யும்போது அரிசி அதாவது சாதம் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க. நல்லா பிசு பிசு இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா நீளமாகவும் இருக்கும், உடையாது. அந்த தண்ணியில் வந்து ஒரு 3/4 பாகம் வேக வச்சுக்கலாங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3/4 பாகம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா ஒரு 3/4 பாகமாக வேக வச்சு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரைஸும் இதில் இருக்கிற தண்ணியை வந்து சரிபாகமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கலாங்க. ஆனால் இன்னும் நல்லா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். தண்ணி நல்லா கரெக்டாக, தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா கரெக்டாக இருக்கணும். கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து தம் போட்டு ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃபில்ட்ரு பண்ண அந்த சுடு தண்ணியை வச்சு தம் போடுறேங்க. இப்போ தான் மேலேயும் நல்லா ஹீட்டாக இருக்கும். அடியில் வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க அடுப்பை. சின்ன உரல் கல் வைக்கிறேங்க வெயிட்டுக்கு மேலே. அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பீஃப் பிரியாணி ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிரியாணி. ஒரு சாதத்தோட ஒரு சாதம் நல்லா ஒட்டாமல் நல்லா நீளமாக ரொம்பவே நல்லா அடி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். அடியில் நல்லா கிளறும் போது கூட பாருங்கள் கொஞ்சம் கூட அடியை பிடிக்கலங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஒரு பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.